அதுக்கு பிறகு நான் தொடர்ச்சியாக இந்த செயல்பாடு பயிற்சி மையம் நடத்தி கொண்டிருக்கின்ற எல்ஏஆர்சி மாதாந்த ஒன்று கூடல் வருகை வந்திருக்கின்ற கிராம சேவகர்கள் மற்றும் சிவில் சமூக செயற்பாட்டாளர்கள் அதே போன்று சமய தலைவர்கள் நிறுவனங்களை பிரதிநிதிப்படுத்தி வந்து வருகை வந்திருக்கின்ற நண்பர்கள் அதே மாதிரி ஊடகவியலாளர்கள் அரச சார்பற்ற அரச திணைக்களங்கள அதிகாரிகள் உங்கள் அனைவரையும் அன்போடு வருக வருக என வரவேற்கின்றேன். இன்றைய நாள் உங்களுக்கு தெரியும் எல்ஏஆர்சி நாங்கள் ஒரு கமிட்டி, அதில் பழைய ஆக்கள் நிறைய பேர் இருக்கிறீங்க, புது ஆக்களும் சில ஆக்கள் வந்திருக்கிறீங்க. நாங்கள் கடந்த 2017ஆம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்ட பிரதேச சர்வ சமய குழுவானது வந்து இலங்கையில் 14 மாவட்டங்களில் 13 மாவட்டங்களில் 14 எல்ஏஆர்சி இந்த குழு வந்து இயங்கி கொண்டிருக்கின்றது. அதில் மன்னார் குழுவானது சமய தலைவர்கள், அதே மாதிரி ஜிஎஸ்மார், சிவில் சமூக செயற்பாட்டாளர்கள், போலீஸ் உத்தியோகர்கள், அதே போன்று அரச திணைக்களங்களுடைய அதிகாரிகளை கொண்டு இயங்கி கொண்டிருக்கிற 40 அங்கத்தவர்களை கொண்ட இந்த குழுவானது இயங்கி கொண்டிருக்கின்றது. அந்த அடிப்படையில் எல்ஏஆர்சி குழுவானது மன்னார் மாவட்டத்தில் வந்து கடந்த காலங்களில் கோவிட் காலங்களில் நிறைய உதவி திட்டங்களை செய்திருக்கோம். அதே மாதிரி பாடசாலை மாணவர்களுக்கான உதவி திட்டங்களை செய்திருக்கோம். அதே மாதிரி எல்ஏஆர்சி உறுப்பினர்களுக்கு இந்த 40 உறுப்பினர்களுக்கு வந்து பலவிதமான பயிற்சிகள், உதாரணத்துக்கு நான் வயலன்ட் கம்யூனிகேஷன், ப்ளூரலிசம், முரண்பாட்டை நிலைமாற்றம் செய்தல் அப்படியான பயிற்சி நெறிகளையும் நாங்கள் இந்த எல்ஏஆர்சி உறுப்பினர்களுக்கு கடந்த காலங்களில் வழங்கியிருக்கிறோம். தற்போது இந்த எல்ஏஆர்சி உறுப்பினர்கள் ஒரு சிலர்கள் வந்து உதாரணத்துக்கு இப்போ நாங்கள் கிராம சேவர்கள் எடுத்துக்கொண்டோம்னு சொன்னால் ஒரு சில கிராம சேவர்கள் வந்து அவங்க பென்ஷன் போயிட்டாங்க, ஒரு சில கிராம சேவர்கள் வந்து வேலையை விட்டு வேறு வேலைகளுக்கு போயிட்டாங்க, சிலாக்கள் வேலையில் இல்லாமல் போயிட்டாங்க. அப்படியான அந்த இடைவெளிகள் இருக்குது. அதே மாதிரி ஏனைய செயற்பாடாளர் இப்போ நிறுவனத்தை சார்ந்தாக்கள் வந்து ஒரு சிலர் வந்து அந்த நிறுவனத்தில் வந்து வேறு நிறுவனம் போயிட்டாங்க, சிலாக்கள் வந்து மாவட்டத்தில் இல்லை, ஒரு சிலாக்கள் இறந்துட்டாங்க. அப்படியான நிலைமையில் இந்த பயணத்தில் வந்து சில ஆக்கள்ற இடைவெளிகள் வந்து இப்போ வந்துட்டுது. அதனால் நாங்கள் புது உறுப்பினர்களை வந்து எடுக்க வேண்டிய ஒரு தேவை உண்டு, கட்டாயமாக இருக்குது. அதனால் நாங்கள் புது உறுப்பினர்களையும் இன்றிலிருந்து உள்வாங்கிறதுக்கு நாங்கள் யோசிச்சிருக்கிறோம். உங்களுக்கு தெரியும் கடந்த காலங்களில் 45 பேருக்கு மேற்பட்ட ஆட்கள் இருந்தாங்க. தற்போது வந்து உண்மையாகவே ஒரு ஆக்டிவான நிலைமையில் இருக்கிற ஆட்கள் வந்து ஒரு 25 பேர் தான் இருக்காங்க. ஆகவே நாங்கள் இன்றைய நாளிலிருந்து அதுக்கு ஒரு முடிவொன்று எடுக்கிறதுக்கு நாங்கள் யோசிக்கிறோம். இன்றைய நாளிலிருந்து இதுக்கு பிறகு வார எல்ஏஆர்சி மாதாந்த ஒன்று கூடலில் வந்து 40 பேரை நாங்கள் உள்வாங்கிறதுக்கு இருக்கிறோம். அந்த பழைய உறுப்பினர்களையும் சேர்த்து இடைவெளி இருக்கிற உறுப்பினர்கள் இல்லாத இடைவெளியை நிரப்புறதுக்காக புது உறுப்பினர்களையும் நாங்கள் உள்வாங்கி இந்த எல்ஏஆர்சியை வந்து எதிர்காலத்தில் நாங்கள் கொண்டு போகிறதுக்கு இருக்கோம். அந்த அடிப்படையில் இன்றைய நாள் நாங்கள் மாதாந்த ஒன்று கூடலில் நாங்கள் இன்றைய நாள் எதிர்பார்ப்புங்கிற இன்றைய நாளில் நாங்கள் எதிர்வார 5 மாதங்களுக்கான ஒரு ஆக்ஷன் பிளானை நாங்கள் தயாரிக்கிறதுக்கு இருக்கிறோம். நாங்கள் எல்ஏஆர்சி குழுவாக நாங்கள் என்ன செய்ய போகிறோம்ன்றது, அதோட இதுவரை காலத்தில் வந்து நாங்கள் என்னென்ன ஆக்டிவிட்டிகளை நாங்கள் எல்ஏஆர்சி இந்த பயிற்சி கொடுத்த இந்த உறுப்பினர்களால் எல்ஏஆர்சி உறுப்பினர்கள் என்ற ரீதியில் மாவட்டத்தில் சில பிணக்குகள், சில வேலை திட்டங்களை வந்து முன்னெடுத்திருக்காங்க இந்த எல்ஏஆர்சி குடும்பமானது. அந்த விடயங்களையும் நாங்கள் இன்றைக்கு ஆராயறதுக்கு இருக்கிறோம். அந்த இன்றைய நாள் வந்து உங்களுக்கு காலையில் 9:30க்கு நாங்கள் ஸ்டார்ட் பண்ணி 1:30 மணி வரைக்கும் நாங்கள் இந்த சேலம் அந்த கூட்டத்தை வந்து நாங்கள் செய்கிறதுக்கு இருக்கிறோம். அந்த அடிப்படையில் வருகை தந்த அனைவரையும் வரவேற்பதோடு நாங்கள் அடுத்தது வந்து எங்களோட அறிமுகத்துக்கு போவோம். ஏன்னா பழைய ஆக்கள் இருக்கிறபடினால புது ஆக்களையும் நாங்கள் இன்றைய நாளில் வரவேற்கிறதோட அவங்களையும் அறிமுகம் செய்கிற ஒரு நிகழ்வாக நாங்கள் இன்றைய நாளில் செய்வோம். அதனால் நாங்கள் முதலாவது எங்களோட அறிமுகத்துக்கு போவோம்.